தமிழ்நாட்டில் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு யூடியூபரை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் உயர் அதிகாரிகள் அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர் மேலே பெரிய பெரிய வழக்குகள் போடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா பெண் காவலர்களை பெண் உயர் அதிகாரிகளை மிக கேவலமாக மிக கொச்சையாக பேசியதற்கு சவுக்கு சங்கர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் அடுத்தடுத்த நாட்களுக்குள்ள நிறைய வழக்குகள் கஞ்சா உட்பட நிறைய வழக்குகள் பதியப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது. இவர் பேசியிருப்பாப்பில் போதைப் பொருள் இல்லை ஆனால் இவருடைய காருக்குள்ளே போதையை வைத்து மாட்டியதாக பெரிய அளவில் நேற்றைக்கு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. 15 நாட்கள் கிட்டக்க நீதிமன்ற காவலில் கோயம்புத்தூர் நீதிபதி வழக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஏன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார் சவுக்கு சங்கர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கை உடஞ்சி வேலைலேருந்து இறங்குறாப்புல. போலீஸ்கார் கையை உடைச்சிட்டாங்க, கோயம்புத்தூர் சிறைக்குள்ளே கையை உடைச்சிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய குற்றங்களை அவருடைய வழக்கறிஞர் வெளியே வந்து அடுக்கியிருக்கிறார். உண்மையாகவே சவுக்கு சங்கருக்கு கை உடையப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. பெண்கள் மீது ஏன் அவதூறு பேசுகிறார் சவுக்கு சங்கர்? தொடர்ந்து அவர் ஏதாவது ஒன்று சோர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிற பாணியெல்லாம் அவர் பேசக்கூடிய பாணியெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே இங்கே நான் சொல்கிறதான் வேத வாக்குன்ற மாதிரி தான் பேசுவார் சவுக்கு சங்கர். ஆனால் அப்பேற்பட்ட சவுக்கு சங்கருக்கு இப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்றது ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம இதோட தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் வீடியோவை ஒரு சின்ன விஷயமா என்னால் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அது பார்த்தீங்கன்னா 2009 2010 நினைக்கிறேன். அதில் முதல் வழக்கில் அவர் சிக்கிறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விடயத்தை மற்றொரு நபருக்கு திருடி விற்றதாக அவர் மேலே வழக்கு பதியப்பட்டு அப்போதைக்கு சிறையில் மாட்டும் பொழுது அடிக்க அந்த கை வந்து உடைக்கப்படுகிறது. அதை சிறைத்துறையில் ஒரு திருடி மாட்டியதாக சொல்லி ஒரு யூடியூபர் அதை பற்றி சொல்கிறாரு. ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன், தவிர இது உண்மையாக பொய்யான்ற நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அந்த கை உடையப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த கை வந்து அடைக்கப்பட்டு உடையப்பட்டு அதில் வந்து பிளைட்டு வச்சுருக்காங்க இல்லையா, கை இந்த எலும்பு சேர்வதற்கு பிளைட் இருக்கு இல்லையா, அந்த பிளைட் வந்து இருக்கிறதாகவும் இப்போவும் சொல்லப்படுது. சில சோர்ஸ் மூலயமா அந்த யூடியூபர் கேட்டதாக அந்த யூடியூபர் வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்றது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, போலீஸ் அதிகாரி தான் வந்து என்னோடய கையை உடைச்சாங்க, நான் திமுக பற்றி பேசினேன், நான் ஸ்டாலினை பற்றி பேசினேன், நான் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசினேன், அவங்க தான் வந்து என்னை வந்து சொல்லி இந்த மாதிரி கையை உடைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது முழுக்க பொய் அப்படின்ற மாதிரி சம்மந்தப்பட்ட ஆளே அந்த யூடியூபரே சொல்கிறாரியா. அந்த யூடியூபர்னா முழுக்க திமுகவை தாக்கி பேசக்கூடிய அந்த யூடியூபரே சவுக்கு சங்கர் கைதானத்திற்கும் திமுகவிற்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காப்புல. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சவுக்கு சங்கர் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது, திமுக தான் என் கையை உடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இவர் வந்து ஆவணங்களை திருடி கொடுத்ததாக அப்போது கைது செய்யப்பட்ட வழக்கில் தான் கை உடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அப்போ பிளேட் வச்சுருக்காங்க, பிளேட் வச்ச கையை அப்படி அம்முனாவே வலிக்கும். ஏன்னா அது வந்து பாதிக்கப்பட்ட அந்த அனுபவித்த நபர்களுக்கு நன்கு புரியும். அந்த பிளைட் என்ன இருக்கும், உள்ள ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பிளைட் எப்படி இருக்குன்றது நன்கு புரியும். அந்த விஷயத்துல தான் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுன்ற மாதிரி முதல் விடயமாக தெரிய வந்திருக்கிறது. ஆக சிறைத்துறை அதிகாரிகள் கொடுமைப்படுத்துறாங்க, சவுக்க கொலை பண்ண பார்க்குறாங்க, சவுக்க வந்து கஸ்டடி எடுத்து அடித்து கொள்ள பார்க்குறாங்க. இப்படி எல்லாம் சொல்வது முழுக்க ஒரு சித்தரிக்கப்பட்ட பொய் அப்படின்றது முதல்ல அம்பலமாயிருக்கிறது. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் சிறைக்குள்ள காவலர்கள் மத்தியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கு சவுக்கு சங்கர் வந்து அனுமதி கொடுக்கல. இந்த மாதிரி நான் வந்து யூடியூபர், நான் வந்து அரசியல் பேசக்கூடிய ஆள், நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. நான் காவல்துறை உள்ளே வந்துட்டா நீயும் கைதி அவ்வளோதான் அப்படின்றதான் அவங்க மனநிலையில் இருக்கும். ஒத்துக்காத சவுக்கு சங்கரை துண்டு கட்டாக தூக்கிட்டு போய் தான் உள்ளே விட்டுருக்குறாங்க. இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணியும் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதற்காக தான் சவுக்கு சங்கர் தாக்கப்படுகிறார், உள்ள அவருக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா வரைக்கும் ஏபிசியன் கார்பரேஷன் அதாவது ஆட்கொணர்வு மனு போடப்பட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் அது வந்து அந்த சிறையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல் விஷயம் அவர் கைதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப் இருந்தால் என்னென்னு பேசிட முடியாதுல்ல. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒருத்தரை குறித்து ஆதாரமே இருந்தாலும், குறிப்பாக பெண்கள் ஆதாரமே இருந்தாலும் ஆபாசமாகவோ தரைக்குறைவாகவோ பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு கண்ணியமற்ற செயல்.
ஏன்னா ஒரு பெண்கள் இன்னைக்கு அவங்க பெரிய பெரிய துறைகளில் சாதிக்கிறாங்க, பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறாங்க. எனக்கு எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி தான் அவங்க வாழ்க்கையை கடந்து, வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு சாதிக்கிறாங்க. அவர்களைப் போல நீ வந்து ப்ரொமோஷனுக்காக நீ இன்னொருத்தவங்கள்ட்ட இது பண்ணிட்டு தான் நீ ப்ரொமோஷன் வாங்குவ அப்படின்னு சொல்ல ஏற்றுக்க முடியுமா? இதுக்காகவே சவுக்கு சங்கர் மேல தாலுகாவுக்கு தாலுகா, மாவட்டத்திற்கு மாவட்டம் பெண் அதிகாரிகளோ, டிஎஸ்பியோ, ஏடிஎஸ்பியோ, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, இப்படி பல தரப்புப்பட்ட நபர்கள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், பெண் காவலர்கள் வழக்கு பதியப்பட்டிருக்கிறாங்க. நேற்றைக்கு வரைக்கும் திருச்சியில் இருக்கக்கூடிய அவங்க எஸ்ஐ டிஎஸ்பின்னு நினைக்கிறேன், அவங்க யாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை மறந்துட்டேன், மன்னிக்கணும். யாஸ்மின் நினைக்கிறேன், மேபி தப்பாக இருந்தால் திருத்திக்கிறேன். அந்த யாஸ்மின் என்னக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி மீண்டும் வந்து ஒரு வழக்கை பதியப்பட்டிருக்கிறாங்க. இது மாதிரி சவுக்கு சங்கர் எங்களை தரைக்குறவாக பேசுகிறார், மன உளைச்சலுக்கு ஆளாக்குறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பொதுமக்களுக்கு களங்கம் விளைவித்தல், இப்படி மன உளைச்சல், அரசு ஊழியர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, இப்படி தொடர்ந்து கஞ்சாவிற்கு, இப்படி பல வழக்குகளின் கீழே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூபர் அந்த வேன்லேருந்து கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னாடி ஆஜராக வர்ற யூடியூபர் ஒரு சாதாரண யூடியூபரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் பார்த்தவர், நிறைய சொல்லவே முடியாது அவ்வளவு வேலைகளில் சிக்கியவர் இந்த சவுக்கு சங்கர். அந்த சவுக்கு சங்கருக்கு எதிராக மக்கள் விளக்கமாறு இருக்கு இல்லையா, அந்த வார்கூல், அதை வைத்து கொண்டும் கையில் பதாகைகள் வைத்து கொண்டும் போராட்டம் நடத்துகிறாங்க. விளக்கமாத்தால அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிற வண்டியிலலாம், அவர் போகிற வண்டியிலலாம் போட்டு அடிக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனை மக்கள் மத்தியில் ஒரு கொடுமையாக மாற்றப்பட்டு சித்தரிக்கப்பட்டு எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ஒரு கொடுமையான இதாக மாறி இருக்கும். மக்கள் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா சும்மா விட்டுற மாட்டாங்க. அவர் ஒருவேளை தனியாக கிடச்சிட்டார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத விட, இப்போ வக்கீல் சொல்கிறாரு இல்லையா, உள்ளே வந்து இந்த மாதிரி சிறைத்துறையில் வந்து இந்த மாதிரி வந்து அடிக்கிறாங்க, இதே அவர் வெளியே விட்டுருந்தாங்கன்னா மக்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ மக்களை பார்த்தீங்களா? மக்களுக்கும் திமுக என்ன சம்மந்தம்? இன்னைக்கு அங்கே வந்த மக்கள்னா திமுக ரெடி பண்ண ஆட்களா? சொல்லுங்கள். ஒரு பேசுகிறோம் அப்படின்னா ஒரு நியாயம் வேணாமா? சவுக்கு சங்கர் பிடிப்பு தேனியில் ஒரு சொகுசு விடுதியில் கைது செய்யப்படுறார். பிறகு அவருடைய கார் வந்து விபத்துக்குள்ளாகி கையிலையும் உதட்டிலையும் தலையில அடிபட்டதாக சொல்லப்படுது. அது சில காயம்தான், ரொம்ப பெருசு இல்லை. உடனடியாக அதை வந்து தாராபுரம் நினைக்கிறேன் அந்த மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சு ஓகேவா இருக்காரு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க, நீதிபதி முன்பு ஆஜர்படுது. அதுக்கு பிறகு அவருடைய காரில் 2 பேரை பிடிக்கிறாங்க. 2 பேர் செக் பண்ணும்போது காரில் கஞ்சா இருக்குது. இதெல்லாம் யார் என்ன பண்ணுவா? கஞ்சா யாராவது வச்சாங்கன்னு சொல்லுவீங்களா? வந்து தொடர்ந்து யூடியூப் பக்கத்தில் சவுக்கு சங்கரனுடைய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஆணவ தன்மையாக தான் அவருடைய பேச்சை இருக்கும். அது போல தான் இன்னைக்கு கைதினுடைய பின்னணியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆளும் கட்சியை விமர்சிக்கிறோம், எதிர்கட்சியை விமர்சிக்கிறோம்னா அது வேற. இதே ஒரு அரசு அதிகாரியை, அதுவும் இவ்வளவு கீழ்த்தனமாக, இவ்வளவு ஆபாசமாக, இவ்வளவு கொச்சையாக ஒரு பெண் உயர் காவல் அதிகாரியை பேசுவதற்கு சவுக்கு சங்கருக்கு அனுமதி கொடுத்தது யார்? அது பேசுவதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவங்க இப்படி போய் தான் ப்ரொமோஷன் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? மேபி அப்படி இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து பொதுவெளியில் பேசலாமா அப்படின்றது இருக்குல்ல. அவங்க அப்படி இல்லைன்றதுனால தான் அவங்க கோவப்பட்டு தான் இன்றைக்கி வழக்கு பதியப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் படித்து நாங்கள் இப்போ எங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த வேலைக்கு வர்றோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அந்த காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி யாஸ்மின் சொல்லிட்டு அவங்க திருச்சியில் நேற்றைக்கு வழக்கு பதியப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்களிலுமே சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அவங்க ஒவ்வொரு வழக்கில் விடுதலை வாங்கினா அடுத்த வழக்கில் சிக்குவார், அடுத்த வழக்கில் சிக்குவார். அப்படி ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு உள்ள வரைக்கும் அவர் வந்து உள்ளே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சவுக்கு சங்கர் அப்படின்னாலே ஒரு மீடியா பர்சன் அப்படின்றத தாண்டி அவர் வந்து ஒருதலை பட்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு ப்ரோ ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை தாக்கி பேசுகிறார், எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினை தாக்கி பேசுகிறார். இப்போ இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு யூடியூபர், ஒரு மீடியா பர்சன், அவர் வந்து கைது செய்யப்பட்டதற்காக அவர் வந்து ட்விட்டரில் போகிறார். பத்திரிகை சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி விடியா திராவிட மாடலை வந்து இது வந்து தான் இப்படி பண்ணுது, பத்திரிகை சுதந்திரம் இல்லை, ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போகிறார். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே? தன்னை நாட்களாக மோடி அவர்கள் வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமியர்கள் மீது அவ்வளவு வெறுப்பை அள்ளி தெளிக்கிறார். அப்போ எங்கே போனீங்க?
சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்து மாற்றிருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு போய் நீங்கள் வலிந்து கட்டி கொண்டு உங்களுடைய பக்கத்தில் ட்விட்டர் போடுறீங்களே, உங்களை நம்பி மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? வெக்கமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு? அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களான்றதை நீங்களே கையில் கமல்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆளுமையும் இருக்கிறாங்க. எந்த ஆளுமையும் ஏன் அவர் இருக்கக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சிகளில் மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறார் சவுக்கு சங்கர். எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனமும் இவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை, இந்த எடப்பாடி பழனிசாமி தவிர. அப்போ பார்த்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமிக்கும் சவுக்குக்கும் என்ன டீலிங் இருக்கோ அப்படின்றது நீங்களே கமல்னு சொல்லுங்கள். நான் சொல்ல விரும்பலை. மேபி எதுவாக இருந்தாலும் கீழே கமல்னு சொல்லுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களோட சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜோஷுவா. நன்றி, வணக்கம்.